இந்த குரானே ஹதீஸும் பின்பற்றி தான் நடக்கிறோம்னு சொல்லி நான் நடந்துக்கிறேன், நீங்களே அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து குரானுங்கிறது ஒரு புக்கு எப்படி வேணாலும் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம், அது எல்லாரும் தெரிஞ்சது. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஆனால் ஹதீஸுங்கிறது எத்தனை புக்கு, எவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்குது, எப்படி முடிக்கிறது, எங்கே கிடைக்கும், இந்த டீட்டெயில் எனக்கு தெரியல. இந்த இதை கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது குரான் ஹதீஸ் தான் மார்க்குங்கிறதுல அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் என்ன கேட்குறாருன்னா, குரான் அந்த இருக்குன்னு காட்டிட்டு போயிடலாம், ஹதீஸ்னா இந்த இவ்வளோ தான் காட்ட எழுதா, எவ்வளோ கிதாபுகள் இருக்குது, அம்புட்டு ஹதீஸையும் அப்படின்னு கேட்குறாங்க. அது உண்மை. குரான் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இந்த கேள்வி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நிலையில் நாங்கள் கூட இருக்கிறோம். எல்லா விஷயம் நாங்கள் பார்த்துட்டு சொல்ல முடியுமா? முடியாது. பெரிய பெரிய இமாம்களும் அம்புட்டு ஹதீஸையும் பார்த்தாங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லா குரான் வசனத்தையும் பார்த்தேன்னோட சொல்லிக்கொள்ள முடியும். குரானை பூரா முடிஞ்ச அளவுக்கு நினைஞ்சிருக்கிறோம், ஒன்றுக்கு ஒரு 25-30 தடவையாவது பார்த்துருப்போம், ஆய்வு கண்ணோட்டத்தோடு நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் ஹதீஸில் வந்து இருக்கிற எல்லா ஹதீஸையும் பார்த்துட்டோன்னு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நூல்களாக இருக்கிறது, நூல்களாக இருக்குது. சாஃப்ட்வேராக கூட இன்றைக்கி வந்து விட்டது. சாஃப்ட்வேரை போட்டால் எல்லா ஹதீஸ் நூல்களும் எடுத்து போடலாம். என்னென்ன ஹதீஸ் புக்கு இருக்கும் மொத்தம் லிஸ்ட்டே இருக்கிறது, அது எடுத்துடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஹதீஸுகளில் உள்ளதையெல்லாம் அனைத்தையும் பார்த்தவர்கள் யாராவது இருக்கிறோமான்னா கிடையாது. மக்கள் எப்படி இருக்கிறீங்களோ அனைத்தையும் பார்க்கலன்னு நீங்கள் இருக்கிறீங்கல்ல, அப்படித்தான் நாங்களும் அனைத்தையும் பார்க்கலன்னு தான் நாமளுமே இருக்கிறோம். யாருமே அப்படித்தான் இருக்கிறோம். உலகத்தில் அந்த காலம் இந்த காலம் வரைக்கும் அனைத்தையும் பார்த்தவர்களாக ஒருத்தருமே என்ன இல்லை, இருக்க கிடையாது. அதே மாதிரி இருக்கிற அனைத்தையும் பார்த்தால் கூட அனைத்துமே சரியானதா பலவீனமானதான்னு ஆய்வு செஞ்சு பார்த்தோமான்னு கேட்டால் அப்படியும் பார்த்துருக்க மாட்டோம். ஒரு விவாதம் தேவைன்னு வரும்பொழுது அதில் நுழைஞ்சு ஆய்வு செய்வோமே தவிர மற்ற நேரத்தில் என்ன செய்ய மாட்டோம். ஒரு கேள்வி கேட்குறீங்க, இதுக்கு என்னமாவது இருக்கான்னு போட்டு கம்ப்யூட்டரில் போட்டு தேடணும்னு சொன்னால் அந்த ஹதீஸ் எங்கே இருக்கோ கொண்டாந்து காட்டும். அப்போ தான் அந்த ஹதீஸ் நமக்கு முதல்ல தெரியும். அதை ஆய்வு பண்ணி இந்த அறிவிப்பாளர்லாம் தேடி அப்போ தான் என்ன செய்வோம், இது கரெக்டான யோசிப்போம். அப்படி ஒரு கொஸ்டினே நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் வரலன்னு வைங்க, அந்த ஹதீஸ் நமக்கு இருக்கிறதுக்கு தெரியவும் செய்யாது, நம்ம பார்க்கவும் மாட்டோம். ஒவ்வொரு ஹதீஸையும் புக்கு வாரியாக பக்கம் வாரியாக படித்தா நம்ம லைஃபே முடிஞ்சு போயிடும். தேவைக்கு தேடுற அளவுக்கு என்ன செய்யுது, கம்ப்யூட்டர்லாம் வந்த பிறகு சாஃப்ட்வேரில் போட்டு போய் செஞ்சுட்டு இருக்கிறோன்னு வைங்களேன். அதனால வந்து நீங்கள் என்ன மாதிரி இருக்குது வித்தியாசம் என்னது, கொஞ்சம் கூடுதல் குறைவுல வேண்டாம் வித்தியாசம் இருக்கும். எங்களுக்கு 10 தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து 2 தெரியும்னு வேணா சொல்லிட்டு போகலாமே தவிர எங்களுக்கு 100 தெரியும்னு யாரும் சொல்ல இயலாது. எங்களுக்கு 100 தெரியாது, உங்களுக்கு 100 தெரியாது அப்படின்ற. இப்போ என்ன பிரச்சனை, ஹதீஸை பின்பற்றணும் என்று சொன்னால் எதில் உங்களுக்கு விவகாரம் வருதோ அதை தேடி ஹதீஸை பின்பற்றுங்க போதும். உங்களுக்கு விவகாரம் வராது அத்தனை பின்பற்ற அவசியம் கிடையாது. நாங்களே எப்படி பின்பற்றிட்டு இருக்கிறோம், எங்கள்கிட்ட எது பஞ்சாயத்தாக வருதோ எது பிரச்சனையாக வருதோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் செய்யலாம், இதுக்கு என்ன மார்க்கத்தில் தீர்வு காணலான்னு தேடுவோம். அதுக்கு மெனக்கட்டு தேடிக்கிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது என்ன செய்வோம், தேடி பார்ப்போம். தேடி பார்த்து தெரியும் பொழுது அப்போ பின்பற்றினா போதும். தெரிஞ்சு அனைத்தையும் யாரும் தெரிஞ்சிருக்க முடியாது. எதை அல்ல கேட்பான், உனக்கு சரியாக தெரிஞ்சு இருந்து என் பின்பற்றலை அப்படி தான் கேட்பான். அனைத்தையும் தெரிஞ்சு இருக்கிறேன்னு கேட்கவும் மாட்டாங்க. முடியாதவன் அல்ல கேட்பானா, லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, சக்திக்கு மீறி எந்த மனுஷனுக்கும் எல்லாம் கஷ்டம் கொடுக்க மாட்டான். அம்புட்டு ஹதீஸையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் இஸ்லாத்துட்டு போயிடுவோம். இஸ்லாத்தை எல்லா ஹதீஸும் தெரிஞ்சவன் தான் முஸ்லீம்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் உலகத்தில் இருக்க மாட்டான். ஒரு ஆள் கூட எல்லா ஹதீஸும் தெரியாது, இன்னைக்கும் தெரியாது அன்னைக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் அனைத்து ஹதீஸும் தெரிஞ்ச ஒரு ஆள் உலகத்தில் வாழ்ந்ததே கிடையாது. அப்போ ஒருத்தருக்குமே எல்லாம் தெரிஞ்சது இல்லைன்னு விளங்கி போச்சா இல்லையா? அதனால் நீங்கள் என்ன விளங்கிக்கிறேன், குரான் உங்களுக்கு அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கா அதை கரெக்டாக அதை ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கிறங்க. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் எப்போ உங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனை இருப்பில்ல தேடி பாருங்க, அல்லது தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, தேடி தருவாங்க. தேடி தந்ததில் அவங்க சொல்லக்கூடிய கருத்து இருக்கா நீங்கள் சிந்திக்கலாம். தேடத்தான் உங்களுக்கு தெரியாத தவிர தேடி தந்ததில் அந்த கருத்து இருக்குதா. நான் ஒரு ஹதீஸ் சொல்லிவிட்டு இல்லாத கருத்தை நான் சொல்கிறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, இவர் வேற ஒன்று சொல்கிறாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹதீஸில் உள்ளதை சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம், இல்லாத சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலேயே போதும். அவ்வளவுதான். அல்ல உங்களை கம்பல் பண்ண போகிறான், அதுக்கு மேலே பண்ண மாட்டான். அதனால் என்ன செய்ய வேண்டியதில்லை, குரானை பின்பற்றணும் என்பதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன்னு அனைத்து ஹதீஸையும் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. அப்படி யாரும் உலகத்தில் இருக்க முடியாது. தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆய்வு பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு விஷயத்தில் ஹதீஸே தெரியல, ஹதீஸ் உண்மையில் இருக்குது, நமக்கு தெரியாமல் என்ன செய்யணும், தெரியலையே, தெரியாத நேரத்தில் இதான கரெக்டாக இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி வேற ஒரு கியாஸ் அடிப்படையில் இருந்து ஒரு சிந்தனை பண்ணி இதுலேருந்து அதை எடுக்கலான்னு நம்ம நினைஞ்சிட்டோம், ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டோம். இதுக்கு எல்லாம் குற்றம் பிடிப்பானா? குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன், நம்ம ஆய்வு பண்ணி தப்பான முடிவை எடுத்து விட்டாலும் ஒரு கூலி இருக்கிறது, சரியான முடிவை எடுத்து விட்டால் 2 கூலி இருக்குதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் ஆய்வு பண்ணி எடுக்கணும். அதனால இப்போ என்ன நீங்கள் விளங்கணும்னா, குர்ஆனை தான் பேசிக்குங்கிறதுல உறுதியாக இருந்துக்கிறங்க. அதில் மாறவே கூடாது, மறையவே கூடாது. அதுக்கு அர்த்தம் என்ன, எப்போது நாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோமோ அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்னன்னு தேடுவோம். பிரச்சனை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் தான் சந்திப்போம்.
ஹதீஸ் அம்புட்டையும் சந்திக்கக்கூடிய நிலைமை எல்லாருக்கும் வரவே வராது. ஒழுங்குதா? எதுக்கு பிரச்சனை வருதோ சந்திங்க, அதுக்குள்ள ஹதீஸை தேடுங்க, தேட தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, எடுத்துற விஷயத்துக்கு அர்த்தத்தை பாருங்க, அந்த ஆய்வுக்கு இந்த பொருத்தம் இருந்தால் ஏற்றுக்கிட்டு போங்க. தப்பாக சொன்னாங்கன்னா இது இல்லை நீங்களா செஞ்சு பார்த்து முடிவெடுங்க. இதில் பேசு குரானை இருக்கணும். அந்த முடிவு எப்படி இருக்கணும்? குரானில் பார்த்தோம், ஹதீஸில் பார்த்தோம், இது கிடைக்கல, இப்போ நம்மளா ஒரு ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கிடுவோம். உங்கள் மார்க் நிறைய மீறாமல் ஆய்வுல குறைய வைக்காம அப்படின்னு நடந்து கொண்டா போதும். அதனால குரானை பின்பற்றி என்ன விளங்கிடக்கூடாது, பயங்கரமான விஷயம் சொல்றாங்க, எவனுக்காச்சும் ஹதீஸ் சம்பூடும் தெரியுமா இப்படின்லாம் வந்து கேட்பார்கள். ஏன் எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி அப்படி சொல்ல முடியும்? அதுக்கு அர்த்தமே என்ன? தெரிஞ்ச அளவுக்கு குரானை பின்பற்றுங்க, அவ்வளவுதான். எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது.